இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, P2 to P6 அவனே கொடுத்துட்டாங்க. அண்ட் எரர் கோடையும் அவனே கொடுத்துட்டாங்க. அதாவது கோட் வேர்டு அவனே கொடுத்துட்டான். இப்போ இது வந்து 2வா, அப்போ 2ங்கும்போது E of 0 0னா அவனே 0 0ன்னு ஆட் பண்ணிட்டான். இந்த 4 கோட் வேர்டு அவனே கொடுத்துட்டான். 1 2 3 4 வரைக்கும் இதே அவனே கொடுத்துட்டான். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்படின்னா மீனிங் என்ன, இது வந்து x1 எடுத்துங்க, தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து x1, இது வந்து x2, இது வந்து x3, இது வந்து x4. 4 வேர்டு எடுத்துட்டீங்க. இப்போ மினிமம் டிஸ்டன்ஸ்னா என்ன பண்ணணும், கேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். மினிமம் ஆஃப் ஃபார்முலா, மினிமம் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா மினிமம் ஆஃப் கேமிங் டிஸ்டன்ஸ் ஈச் வேல்யூஸ். கேமிங் டிஸ்டன்ஸோட நோட்டேஷன் இதுதான், அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க, ஒவ்வொன்றும் ஆட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, x1 x2 ஆட் பண்ணணும், x1 x3 ஆட் பண்ணணும், x1 x4 ஆட் பண்ணணும். அதே மாதிரி x2 x3 ஆட் பண்ணணும், x2 x4 ஆட் பண்ணணும், அப்போ x3 x4 ஆட் பண்ணணும். 3 ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3, இது எடுத்துட்டா 2 3 2 6 டைம் ஆட் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வெயிட் வந்து என்ன பண்ணுறீங்க, x1 x2 வெயிட் பண்ணுறீங்க. என்னது, எல்லாமே 0, இது எல்லாமே 1. அப்போ டைரெக்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x2 தான் கிடைக்கும். கரெக்டுங்களா, டைரெக்டாக x2 தான் கிடைக்கும். அப்போ டைரெக்டாக x2 வந்துச்சுன்னா எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. சரிங்களா, 1 2 3 ஒன்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா, அப்போ டைரெக்டாக இதை ஆட் பண்ணுறீங்க. எக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா x0 நோட் பண்ணிக்கிறாங்க. இது x0, இது x1 நோட் பண்ணிக்கிறாங்க. இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு நினைக்கிறேன். இது வந்து x0 x1 தானே. x1 வந்து இதை எடுத்துக்கிறேன், மாற்றி எடுத்துக்கலாமா? ஓகே, நான் வந்து இதை மாற்றி எடுத்துக்கிறேன். நம்ம போட்டுக்கலாம். x1 ப்ளஸ் x1ஓட வேல்யூ, x2ஓட வேல்யூ என்ன நடக்குதுன்னா, இங்கே டிபெண்ட் பண்ணி பாட்டுறோம் பார்த்துங்க. 0 0 0 0 மொத்தம் 6 0 2 4 6. அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும், 0 0 1 1 1 0. ஜஸ்ட் ஆட் பண்ண கிடைக்கும் 0 1 1 1 0 1 கிடைக்கும். சரி, இது 0 தான் கிடைக்கும். ரெண்டு அப்புறம் சொல்லி 0 தான். அப்போ இது வெயிட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ வெயிட் என்னது, டெல்டாவா x1 x2. எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 3 ஒன்ஸ் இருக்குது. அப்போ இது 3. அப்போ இது வந்து இது என்னது, இது வெயிட் 1ஓடது. இதே மாதிரி என்ன பண்ண போறீங்க, x1 x2 கண்டுபிடிச்சிங்களா, அடுத்தது x1 x3 கண்டுபிடிக்கணும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். x1 x3 இது எல்லாமே 0 0 இருக்கனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஐடென்டி எலிமெண்ட் மாதிரி. அப்போ இது வந்து ஐடென்டி எலிமெண்ட் ஐ நோட் பண்ணி, இது ஐடென்டி எலிமெண்ட் மாதிரி டைரெக்டாக இந்த வேல்யூ தான் கிடைக்கும், இது டைரெக்டாக இந்த வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ ஒன்று கண்டுபிடிச்சினா மீதி வேல்யூ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். மீதி 2 வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். x1 x3 இங்கே எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 1 2 3 4 ஒன்ஸ் இருக்குது. அப்போ இது 4. அப்போ தேர்ட் ஒன் டெல்டா ஆஃப் x1 x4. x4 எவ்வளோ இருக்கும், இது எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 ஒன்ஸ் இருக்குது. அப்போ டேரெக்டாக 6 ஒன்ஸ் எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 0 வரணும்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் வெயிட்டோட வேல்யூ. இன்னும் 3 வெயிட் கண்டுபிடிக்கணும். 3 வெயிட் யார் யார், x2 ப்ளஸ் x3 என்னன்னு பார்க்கணும். அப்போ x2 ப்ளஸ் x3 ஆட் பண்ணுங்க. 0 0 1 1 1 1 1 0. அதே x3 ஓட வேல்யூ 0 1 1 1 0 1. ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இங்கே என்ன நடக்கும், 0 ப்ளஸ் 1, 0 ப்ளஸ் 1 வந்து 1, 1 ப்ளஸ் 0 1, 1 ப்ளஸ் 1 வந்து 2, 2 வந்து 0 போட்டுக்கணும். அதே மாதிரி 1 ப்ளஸ் 1 வந்து 2, 2 வந்து 0 போட்டுக்கணும். 0 ப்ளஸ் 1 வந்து 1, 0 ப்ளஸ் 0 வந்து 0. அப்போ இது யாரோடது, x2 ப்ளஸ் x3 ஓட வேல்யூ. அப்போ கேமிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் x2 x3 ஓட வேல்யூ என்ன வருதுன்னா 3ன்னு எழுத போறீங்க. ஸோ அதே மாதிரி x2 x4 கண்டுபிடிக்க போறீங்க. இதில் 6 ஒன்ஸ் இருக்குது, இது மிடில் மட்டும் 3 ஒன்ஸ் வருது. அப்போ x2 ஓட வேல்யூ என்ன, 0 0 1 1 1 0 2 6. x4 ஓட வேல்யூ, x4 ஓட வேல்யூ எல்லாமே 1 1 1 1 1 1 1. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரும், 0 ப்ளஸ் 1 வந்து 1, 1 ப்ளஸ் 1 வந்து 2 0, 1 ப்ளஸ் 1 வந்து 2 0, 1 ப்ளஸ் 1 வந்து 2 0, 0 ப்ளஸ் 1 வந்து 1, 0 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 1. அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் x2 x4 இஸ் ஆல்சோ 3 வருது. ஸோ அடுத்து கடைசி வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. கடைசி வேல்யூ யாரு, x3 அண்ட் x4. x3 அண்ட் x4 ஆட் பண்ண போறீங்க. அப்போ x3 x4 ஆட் பண்ணால் இங்கே போர்டில் கீழே போனால் தெரியாது. 0 1 1 1 0 1. இப்போ இங்கே R1 1 1 1 1 1 1. அப்போ என்ன வருமா, இங்கே ஆட் பண்ணால் 1 ப்ளஸ் 1 வந்து 0,
0 + 1 வந்து 1 0 0 0 1ன்னு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாவே இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து x3 அண்ட் x4 ஓட வேல்யூ x3 அண்ட் x4 ஓட வேல்யூ. அப்போ டெல்டா ஆஃப் x3, x4 ஈக்குவல் எவ்வளோ கிடைக்குது 2 கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்றீங்க. எங்க இருந்து கண்டுபிடிச்சோம் 1 2 3. அப்போ இது 3 இருக்குது, இது 4 இருக்குது, இது 6 இருக்குது. எகைன் இங்க என்ன வருது, இது 3 வருது. எகைன் இது ஒரு வேல்யூ 3ன்னு வருது. எகைன் இங்க ஒரு வேல்யூ 3ன்னு வருது. இங்க வந்து 2ன்னு வருது. அப்ப நம்மளோட மினிமம் வேல்யூ யாருன்னு பாக்குறீங்க, செக் பண்றீங்க. மினிமம் வேல்யூ யாருன்னு பார்க்கும்போது 3 4 6 3 3ன்னு வருது. அண்ட் எகைன் இங்க 2ன்னு வருது. நம்மளோட மினிமம் வேல்யூ யாருன்னு பார்த்தா x2 x3 அண்ட் x4 ஓட வேல்யூ சரிங்களா 2ன்னு வருது. அப்ப மினிமம் டிஸ்டன்ஸ் யாருன்னு பார்க்கலாம் 2ன்னு எழுதலாம். மினிமம் டிஸ்டன்ஸ் யாரு 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன 2ன்னு வந்திருக்கும். கரெக்டாமா? இதில் என்ன டவுட் இருக்குங்களா? மினிமம் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ கோட் வேர் இருக்கோ அந்த கோட் வேரை ஆட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியாமா? சரி, அடுத்து என்னது டெடெக்டரோட ஃபார்முலா தெரியும் k + 1. இதனோட ஃபார்முலா என்னது k + 1. அப்ப k + 1 ஓட வேல்யூ எவ்வளவு 2. அப்ப k ஈக்குவல் டு எவ்வளவு 1. அப்ப டெடெக்டர் என்ன சொல்றான், எரர் வந்து 1ஆ இருக்கலாம் இல்ல அதை விட கம்மியா இருக்கலாம். சரிங்களா? எரர் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப டெடெக்டரோட ஃபார்முலா என்னது k + 1. k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு ஃபார்முலா என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k. அப்ப பாசிபிள் என்னது 0,1 பாசிபிளா இருக்கும். 0,1 பாசிபிளா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யாரு கரெக்டர்ஸ் எரர். கரெக்டர்ஸ் எரர் சேம் தான். மினிமம் டிஸ்டன்ஸோட கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப என்னாச்சு 2k + 1 ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்ப இந்த டைம் இங்க போச்சுன்னா என்ன கிடைக்கும் 2k ஈக்குவல் டு 1. அப்ப k ஓட வேல்யூ 1/2ன்னு வரும். k ஓட வேல்யூ 1/2 நம்ம மேபி இண்டிஜுவலா தான் கன்சிடர் பண்ண போறோம். இது 0.5ன்னு வருது. அப்ப இங்க எரரே இல்லைன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து என்னன்னு சொல்றாங்க 0.5 வரதுனால நம்ம இண்டிஜுவல் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கும் 1 2 தான் வர வேணும். பட் இங்க 0.5 வருதுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k-வா இருக்கணும். அப்ப 0 மட்டும் தான் பாசிபிள். அப்ப கரெக்டர்ஸ் எரர் வந்து 0, டெடெக்டர்ஸ் எரர் வந்து 1 இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து. சரியாமா? இவ்வளவுதான் டெடெக்டர் எரர் அண்ட் கரெக்டர் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் இந்த ப்ராப்ளத்துக்கு எவ்வளவுதான். இது என்ன டவுட் இருக்குதுன்னு